வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேல்யூ வந்து 151.4787 இருக்குது. ஆனால் எனக்கு இது 151.00 அதாவது 151 அப்படின்றது வரணும், இல்லை 151.48 அப்படின்றது வரணும், இல்லை 151.50. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு ரவுண்ட் நம்பர்ன்றது எந்த வேல்யூ நமக்கு ரவுண்ட் பண்ணோம், கமா டிஜிட் இருந்தால் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். 1 பண்ணிங்கன்னா டெசிமல் பிளேஸ், ரவுண்டட் 1 டெசிமல் பிளேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 151.50 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 2 கொடுத்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ், 2 டெசிமல்னால் 47.87 48 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோம். நியரஸ்ட் இன்டிஜர் 0 151 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ -1 போட்டிங்கன்னா நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10. ஸோ 151ன்றது 150 நியராக என்ன இருக்கும், அந்த மல்டிப்ளிகேஷன் 10 சீரீஸில் வரும். 150 160 170 அது மாதிரி வரும். ஸோ நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 200 300 400 இந்த சீரீஸில் நியரஸ்ட் எது இருக்கோ அதை மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்றப்ப பார்ப்போம். ஈக்குவல் டு ரவுண்ட் நம்பர் கமா டிஜிட் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணதால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வேல்யூ B2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கமா டிஜிட் நான் இங்கே மென்ஷன் பண்ணதால் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் 1ன்னு கூட இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ வந்து B2வில் தான் இருக்குது, அதனால் B2 மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 டெசிமல்ன்றது 5ன்றது தான் டெசிமல். ஸோ இது ஃபார்மேட்டிங் நம்ம மாற்றணும்னா வெறும் 151.5 அப்படின்றது தான் வரும். ஸோ இதுதான் 1 டெசிமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 151.48 இங்கே 48 நமக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, இங்கே 0. ஸோ 151 ரவுண்ட் ஆகிருக்கு. 150 நியரஸ்ட் 10, 151ஓட நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 150, நியரஸ்ட் 10 வந்து 150 வரும். ஸோ 150 இங்கே வந்திருக்கு. இங்கே 200. ஸோ 151ஓட நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. இது 149 வேல்யூ போகிறோம். ஸோ 149ன்றது 5 சீரீஸ்க்கு மேலே போகிறது எல்லாமே நமக்கு 200ஆக கன்வெர்ட் ஆகும், கம்மியாக வர்றது 100ஆக கன்வெர்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 150 ரவுண்ட் ஆகிருக்கு, இங்கேயும் 150 வந்திருக்கு. இங்கே 149.79, இங்கே 78 நான் போட்டிருக்கேன், 79 வந்திருக்கு. அதே மாதிரி நியரஸ்ட் சிங்கிள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 80, 141.80 அப்படின்றது வந்திருக்கு. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.